யாருக்கு என்ன வேகம் கிடைத்தது அப்படின்பதை கண்டுபிடிப்போம். ஓ, நான் மெதுவாக இருக்கிறேன். மச்சை, நான் ஸ்டான நடுவுல இருக்கிறேன். நாங்கள் சுவையான பிரிங்கிள்ஸ் நூடுல்ஸ் சாப்பிட போகிறோம். நான் உண்மையில் முயற்சிக்க விரும்புகிறேன், ஆனால் நான் வேகமாக நகர முடியவில்லை. ஓ இல்லை, ஆனால் நான் முடியும். ஓ, நூடுல்ஸ் வேகமாக சாப்பிட எப்படிங்கிறதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. அதை சாப்பிட சில சாப்பாட்டு குச்சிகளில் வைத்து சாப்பிடணும். பின்னர் அதை சாறு கொண்டு கழுவ வேண்டும். பாட்டி, உங்க மீசை கீழே தொங்குது. அப்படியா? அதனால நான் இன்னும் கூடுதல் நூடுல்ஸ் சாப்பிடலாம். ஓ, நீ எவ்வளவு மெதுவா இருக்கிறாய். ஓ, நான் ஒப்புக்கொள்கிறேன். அவள் மிகவும் மெதுவாக இருக்கிறாள். நாம் அவளை காத்திருக்க வேண்டியிருக்கும். அப்படியா? அவைதான் விதிகள். நான் ஒவ்வொரு நூடிலையும் சாப்பிடுவேன். பாருங்கள், நான் அதை என் வாயில் வைக்கப் போகிறேன். ஓ, இது மிகவும் சலிப்பு. ஏய் பாட்டி. ஓ, நீங்கள் ஏன் தூங்குகிறீர்கள்? எழுந்திருங்கள், சவாலை தொடர நேரமாகிவிட்டது. ஓ, இறுதியாக இந்த முறை என்ன கிடைக்கும் என்று ஆவலாக இருக்கிறேன். என்னிடம் சராசரி வேகம் உள்ளது. நான் மெதுவாக இருப்பதற்கு பழகவில்லை. நான் மிகவும் வேகமாக இருக்கிறேன். நாம் எங்கே சாப்பிட போகிறோம்? ஆமாம், லாலிபாப்ஸ். அவை கொஞ்சம் பயங்கரமாக தோன்றுகின்றன, ஆனால் சுவை எப்படி? அது உண்மையில் நல்லதாக இருக்கிறது. அந்த சுவையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எதை எதிர்பார்க்க வேண்டும்? அதை எடுத்து சாப்பிட வேண்டும். ஓ ஆம், ஊஃபா! இந்த லாலிபாப் உள்ளிருப்பவர் இப்போது என் வயிற்றில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். இல்லை, என் வாயில். ஓ, அருவருப்பு! ஏன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஏனெனில் அது உங்கள் முடியில் இருக்கிறது. ஓ, என்ன? நீங்கள் மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறீர்கள். இதற்கிடையில் என் லாலிபாப் விரைவாக சாப்பிட ஒரு வழி தேவை. சரி, நான் லாலிபாப் ஐ சுத்தியுடன் உடைத்து முடிக்கலாம். ஓ, அது சரியாக இருக்கிறது. பை பை சிறிய கரப்பான் பூச்சி, நான் உன்னை இல்லாமல் லாலிபாப் சுவைக்க போகிறேன். ஓ ஆம், அதை முயற்சிப்போம். இது ரொம்ப நல்லது. இது இன்னும் என் தலை மீது இருக்கிறதா? வாங்க, விரைவாக சென்று என்ன கிடைத்தது என்று பார்ப்போம். எனக்கு சராசரி வேகம் உள்ளது. நான் மெதுவாக இருக்கிறேன். எனக்கு அதிர்ஷ்டம். நான் இந்த சுவையான காலை உணவு தானியங்களை சாதாரண வேகத்தில் சாப்பிட போகிறேன். ஓ பாட்டி, ஆனால் அது பரவாயில்லை. என் காலை உணவு தானியங்களை விரைவாக சாப்பிட என்னை யாரும் தடுக்கவில்லை. ஏன் அவற்றை பால் சேர்த்து கலக்க வேண்டும்? நான் எல்லாவற்றையும் உள்ளே கலக்கி விடுவேன். ஓ, அது நல்லது. எனக்கு பரவாயில்லை, பால் குடிப்போம். அது கொஞ்சம் வலியாயிருந்தது. ஓ பாட்டி, மன்னிக்கவும். ஆமாம், நம்ப முடியாத சுவை. இப்போது நான் சில பாலை திறக்கப் போகிறேன். வாவ் பாட்டி, உங்களின் இடைவெளியும் மிகவும் சிறியதாக இருக்கிறது. சரி, அது என் உணவில் இருக்கிறது. ஓ, தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். ஆஹா, இப்போது இந்த உணவை அனுபவிக்கலாம். ஓ ஆம், நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். பாட்டி, நீ இன்னும் தொடங்கவே இல்லை. ஜில், நீ என்ன நினைக்கிறையோ அதையே நான் நினைக்கிறேன். இதையெல்லாம் சாப்பிடுவோம். இது என்ன விஷயம்? உனக்கு வெட்கமா இல்ல? எனக்கு ஒரு துண்டு கூட விடவில்லை. நான் மீண்டும் வேகமாக இருக்கிறேன். என் வேகம் நடுத்தரமாக உள்ளது. நான் மெதுவாக இருப்பேன், ஆனால் சுவையை ரசிக்க முடியும். ஓ, ஐஸ்கிரீம். நான் சாப்பிடும் வேகத்தில் சாப்பிட்டாலும் ஐஸ்கிரீமை ரசிக்கலாம். ஓஹோ, என்னோட ஏதோ தவறாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். எனக்கு குளிராக இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஓ பாவம், நாங்கள் உங்கள் வெப்பநிலையை சரிபார்க்க வேண்டும். அட,
நான் இது போல எதையும் பார்த்ததில்லை. ஜில், உன்னை உடனே சூடாக்க வேண்டும். உனக்காக சில ஆடைகளை சூடாக்கி சூடான தேநீர் கொடுக்கிறேன். ஓ, காத்திரு. ஓ, இது நல்லது. ஓ பாட்டி, மிகவும் நன்றி. நான் இப்போது உண்மையில் மிகவும் நன்றாக உணர்கிறேன். ஓ, யார் எனக்கு உதவுவார்கள்? இது எல்லாம் ஊறுகிவிட்டது. இது வெறும் குளம். ஓ, பார்க்கலாம். இன்னைக்கு என் நாள். ஓ, சரி. ஓ, நான் மீண்டும் மெதுவாக இருக்கிறேன். நாம் என்ன சாப்பிடப் போகிறோம்? அடடா, அது துர்நாற்றமுள்ள சீஸ். அது மிகவும் அருவருப்பானது, அதுவும் மெதுவாக செய்யும் போது. ஆமாம், நானும் அதற்கு ரசிகன் இல்லை. இதன் வாசனை போலவே ருசிக்காது என்று நம்புகிறேன். ஓ, அது அசிங்கமாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன். சரி, அதை எவ்வளவு விரைவாக சாப்பிடுவது என்று எனக்கு தெரியும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் அது ஊறுகிவிட்டது. அவள் என்ன செய்கிறாள்? நான் இதையெல்லாம் உருக்கப் போகிறேன். முடிந்தது. நான் இதை சாப்பிடுவதற்கு பதிலாக வேகமாக குடிக்க முடியும். அடடே, இதை என் வாயில் போடப் போகிறேன் என்று நம்ப முடியவில்லை. இது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, மிகவும் மோசமாக இருக்கிறது. நான் முடியாது. நான் அதை பண்ண வேகம் அதிகமாக இருந்தால் அது சிறந்தது. ஓ, எவ்வளவு கொடூரம்! நான் முடித்து விட்டேன். நான் பண்ண போகிறேன் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்றை. டிஸ்டர்பர் கத்தி மரிய முழுக்கத்தோட ஒரு துண்டை வெட்ட சில கருவிகளை பயன்படுத்த போகிறேன். இப்பொழுது நாங்கள் அதை உண்மையான நிபுணர்களைப் போல சுவைக்கலாம். ஓ, உன்னை இப்படி யார் ஆக்கினார்கள்? நீங்க அறிந்திருக்கிறீங்களா, இது அவ்வளவு மோசமாக இல்லை. எனக்கு இது பிடிக்கும். ஆனால் நான் யாரிடம் போய் சொல்கிறேன்? என் வயிறு இப்போது வலிக்கிறது. ஆமாம், அது அருவருப்பாக இருந்தது. ஆனால் நான் செய்தேன். ஓ, என் கடவுளே! நீ மட்டும் இதை செய்யவில்லை, நாங்கள் செய்தோம். யூஹூ. ஹே பாபி, நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன். இல்லை, இல்லை. ஓ, ஹிம்ஸ்டியாரு பாப்போம். நான் மெதுவாக இருக்கப் போகிறேன். மிதமான வேகம் எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. நான் வேகமா இருக்க போறேன். ஓ, ஒரு முழு வாளி KFC கோழி வந்துட்டா நான் எப்பவும் வேகமா இருப்பேன். ஓ, சாஸ் இருக்கிறது என்பது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆமாம், நான் சிக்கனை கெட்சப்பில் மூழ்க விட்டு அது முழுவதும் ஷாஸில் மூழ்கி இருக்கும்படி செய்வேன். அப்போதே நான் அதை உண்மையிலேயே ரசிக்க முடியும். ஆமாம், ஆடு 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 சரியானது. எங்களுக்கு எலும்புகள் தேவையில்லை. அது அற்புதம். என்ன, அதுவேதானா? இவ்வளவு குறைவாக இருக்கும் என்று நான் உணரவில்லை. குப்பை போடுவதில் என்ன அர்த்தம்? ஓ, சீக்கிரம் வாங்க, சுத்தம் செய்யுங்கள். இந்த பொருட்கள் சுற்றி கிடக்கும்போது நான் எனது விஷயத்தை அனுபவிக்க முடியாது. சரி, இப்பொழுது அதை முயற்சி செய்யலாம். அது ருசியாக இருக்கிறது. ஓ, அற்புதம். இது ருசியா இருக்கும். அதுதானா? ஓ, என்ன இது? நான் உன்னை இப்போது புரிந்து கொள்கிறேன் பாபி. பாட்டி, ஜில் கிட்ட இருந்து சில ட்ரம் ஸ்டிக்ஸ் திருடலாமா? அவளுக்கு எதுவும் தெரியாது. அது ஒரு சிறந்த யோசனை பேரனே. என்ன, என் கோழி எங்கே? அதனால்தான் நான் மெதுவாக இருப்பதை விரும்பவில்லை. முதல் சுற்றில் எனக்காக முட்டைகள் சமைக்கவும். இது என் விருப்பமான காலை உணவு. எளிது. அறிவியல் எனக்கு உதவும். நான் ஏற்கனவே கெட்ஸ்அப்பை அதிகரிக்க எப்படி என்று கற்றுக்கொண்டேன். ஓஹோ, என் சகோதரிக்காக எதையும் செய்வேன். முதலில் நீங்கள் ஒரு அச்சை வாணலியில் வைக்க வேண்டும். எனது அச்சு ஒரு முயலின் தலை வடிவில் உள்ளது. அடுத்தது
சில முட்டைகள். ஓ இல்லை, நீர் வெள்ளை மற்றும் மஞ்சள் பகுதியை பிரிக்க வேண்டும். இது செய்யப்பட வேண்டும், ஏனெனில் என் முயலின் கண்கள் மஞ்சள் கரு, அவனது முகத்தின் மீதமுள்ள பகுதி வெள்ளை. நேரத்தை நன்றாக கணக்கிடுங்கள். தாத்தா, உங்களுக்கு என்ன தோணுது? ஓஹோ, எனக்கு தொடங்க நேரம் வந்துவிட்டது. ஆனால் அறிவியலுக்காக நீ என்ன செய்வாய்? சரி, முட்டைகளில் என் பெரிதாக்கும் கதிரை சோதிக்க நேரம் வந்துவிட்டது. நீங்கள் அதை அதிகரிக்கவில்லை, ஆனால் குறைத்து விட்டீர்கள் போலிருக்கிறது. அது நகைச்சுவையாக இல்லை, ஏதோ தவறாகிவிட்டது. கவலைப்படாதே, நான் கண்டிப்பாக இதை சரி செய்வேன். சரி, நீங்கள் ஏற்கனவே என்னை பொறாமைப்படுகிறீர்களா? இது இனி விஞ்ஞானம் மட்டுமல்ல, இது உண்மையான மந்திரம். அற்புதம்! இந்த பெரிய முட்டையை வானலியில போட நேரம் வந்துவிட்டது. இதை இங்கே கொண்டு வருவது நிச்சயமாக சாத்தியமில்ல. அற்புதம். சரி, இந்த அறிவியலை உங்களுடையது அர்த்தமற்றது. இதோ என் முக்கிய திறமை. விக்கிக்காக நான் மிகவும் விசித்திரமான ஒன்றை செய்ய போகிறேன். முதலில் முட்டைகளை சிறப்பு அச்சுகளில் உடைக்க வேண்டும். ஒரு அச்சுக்கு ஒரு முட்டை. பின்னர் அவற்றை கொதிக்கும் நீரில் வைக்கவும். முட்டைகள் சமைக்கும் போது நான் ஒரு சாண்ட்விச் செய்வேன். முதலில் அவகாடோவை நசுக்கி அதை ரொட்டியில் பரவ வேண்டும். முடிவில் கிடைக்கும் முட்டைகளை அதன் சுற்றிலும் பரப்ப வேண்டும். பாருங்கள், அது புல்வெளியில் உட்கார்ந்துள்ள ஒரு முயல் போல தெரிகிறது. அது அழகாக இல்லையா? என் முயலை மிகவும் பிடிக்கும். அவனுக்கு பெரிய கண்கள் உள்ளன. மற்றும் நான் மிகப்பெரிய முட்டைகளின் படைப்பாளராக மாறினேன். விக்கி இதை முன்பு ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. நான் ஆரம்பத்தில் அதிகரித்த சிறிது கெட்சப் இது பாதிக்காது. சரி, விக்கி வெற்றியாளரை தேர்வு செய்யும் நேரம். எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கிறது. முதலில் என் சகோதரியின் முயலின் முட்டைகளை சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன். யோசனை நல்லா இருக்கு. அது அற்புதமாக சுவைக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஓ, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்ன சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று சமையல்காரர் என்னை வீகாய் தயாரித்திருக்கிறார். மீண்டும் குண்டு, ஆனால் இந்த முறை இது முற்றிலும் வேறுபட்டது. பார்க்கலாம், சுவையானது. எனக்கு அது தெரியும். முட்டைகள், ஆம், ஆனால் எனக்கு அவகாடோ பிடிக்காது. அதை உமிழ்ந்து விட விரும்புகிறேன். இது என்ன தாத்தா? என்ன வகையான பெரிய முட்டை? இல்லை, எனக்கு அனுபவம் செய்ய அனுமதிக்க மாட்டேன். அப்படியா சகோதரி, நீதான் வெற்றியாளர். அது அருமை. பூரே, விக்கிக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இரண்டாவது சுற்றில் எனக்கு ஒரு காக்டெயில் தயாரிக்க வேண்டும். காக்டெயிலா? எளிது. எல்லா வகையான திரவங்களையும் கலப்பதில் நான் புதிதல்ல. முதலில் குச்சிகளில் லாலிபாப் சமைக்க விரும்புகிறேன். இதற்காக லாலிபாப் திரவமாக கோன்களில் ஊற்றுவேன். அதன் பிறகு அங்கு ஒரு குச்சியை முந்தையதாக சர்க்கரையில் தூவியதை மூழ்க விடுவேன். நேரத்தை குறிக்க வேண்டும். லாலிபாப் விரைவில் தயாராகிவிடும். சிறிது நேரம் தூங்கப் போகிறேன். அவர் உண்மையிலேயே தூங்குகிறார். அவர் குறைவாக சத்தம் செய்வார். நான் ஸ்ட்ராபெரி ஸ்ப்ரைட் மற்றும் சில ஐஸை கொண்டு ஒரு காக்டெயில் செய்ய விரும்புகிறேன். நான் அதை பிளெண்டரில் செய்வேன். அதனால் எனக்கு உண்மையான காக்டெயில் கிடைக்கும். மேலும் துல்லியமாக அதன் முதல் பகுதி. Sirpa na waver 3 sprayed Mr. Isurmulgarias as a berry in the recarnardil into the artificial L is marwala a berry in the Pritsanila Kutumali பயன்படுத்தப்படும். இது இந்த காக்டெயிலின் கடைசி மூன்றாவது அடியா இருக்கும். விடுதிகளில் இருந்ததை விட குளிர்ச்சியாக மாறியது. இதை ஒரு ஸ்ட்ராபெரி மற்றும் அழகான தானியத்தின் துண்டுடன் அலங்கரித்தால், ஓ, அது என்ன? எல்லாம் தயாராக இருக்கிறது போல. எனக்கு லாலிபாப்ஸ் மிகவும் பிடிக்கும். அவை அருமையாக வந்துள்ளன. நீங்கள் எனக்கு பொறாமைப்படுகிறீர்களா? இந்த சுவாரஸ்யமான சிக்கல்களை பாருங்கள். ஆனால் அதுவே எல்லாம் இல்ல. இப்போது நான் கண்ணாடியை எடுத்து வண்ணமயமான சர்க்கரையில் மூழ்க விடுவேன். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடிகள்ல லாலிபாப்ஸ்களை போட வேண்டும். கொஞ்சம் ஐஸ் மற்றும் ஸ்ப்ரைட் சேர்க்கவும். அதை திருப்பி குளிர்ச்சியாக்கவும். பிங்கோ. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் காக்டெயிலில் விக்கியின் மிகவும் பிடித்த சுவையானவற்றை கலந்து விடுவேன்.
நான் ஸ்கிட்டில்ஸ் காண்டியுடன் தொடங்குவேன். ஆம், நான் கூட அவற்றை கடந்து செல்ல முடியும். அவை மிகவும் சுவையாக உள்ளன. அது என் அக்வேரியத்தின் அடிப்பகுதியாக இருக்கும் கற்கள் போல. ஐஸ் மார்மலேட் மற்றும் சில நீல ஃபேண்டா. இது காக்டெயிலின் அடிப்படை ஆகும். பாருங்கள், இது ஒரு அக்வேரியத்தை போன்றது. விக்கி, முயற்சிக்க நேரம். இந்த காக்டெயில்கள் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கின்றன. முதலில் என் சகோதரியிடமிருந்து இந்த கடல் காக்டெயிலை முயற்சிக்கலாம். அழகாகவும் சுவையாகவும் உள்ளது. உங்களுக்காகவே செஃப், நீங்களும் உங்களின் சிறந்ததை செய்தீர்கள். அதிசயமாக சுவையானது. நான் முயற்சித்தேன். தாத்தா, உங்களிடமிருந்து இத்தகைய அழகை நான் எதிர்பார்க்கவில்லை. எங்கு தொடங்குவது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அந்த சிவப்பிலிருந்து தொடங்கலாம். நீங்கள் வெறும் காக்டெயில் மட்டுமல்ல, லாலிபாப் சேர்த்து செய்தது பெரிய பிளஸ். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. தாத்தா, நீங்கள் வெற்றியாளர். தாத்தா, நீங்கள் தான் வெற்றியாளர். அட உண்மையா? ஹூரே! ஓ நன்றி பேத்தி. மூன்றாவது சுற்றில் எனக்கு சில விசித்திரமான சாலட் தயாரிக்கவும். சாலட் எளிதாக இது முடிந்துவிடும். ஒருபோதும் சாலட்கள் சமைக்கவில்லை. இது எளிது என்று நினைக்கிறேன். பெண்களே, அவசரப்படாதீர்கள். நான் முதலில் எனக்கு ஒரு சிறந்த திட்டம் உள்ளது. எல்லாருக்கும் தெரியும், தோட்டத்திலிருந்து பறித்த காய்கறிகளுக்கு மேல் எதுவும் இல்லை. எனவே நான் ஏன் என் சொந்த வீட்டு தோட்டத்தை பெறக்கூடாது? நான் அதுல இருந்து சில மாதிரிகளை சேகரிக்கிறேன். உதாரணமாக ஒரு சாலட். இதை செய்ய நீங்க வெறும் ஒரு பானையில மண்ணுடன் ஒரு லெட்டூஸ் விதையை நட்டால் போதும். ஓ, கடல் வழக்கமாக பரிசோதனை செய்யப்படுகிறது. இது சில வினாடிகளில் வளர வேண்டும். ஓ ஆம். தண்ணீர். சரி. ஓ சரி, இது வெறும் தண்ணீர் தான். ஆனால் சாலட் எவ்வளவு விரைவாக வந்தது பாருங்கள். என் கருத்தில் இது ஒரு உண்மையான அதிசயம். ஆமாம் தாத்தா, அவர் காய்கறிகளை எப்படி கையாளுவது என்று தெரியவில்லை என்பது தெளிவாக இருக்கிறது. அதை யார் சாப்பிடுகிறார்கள்? சரி, இங்கே சிக்கலாக இருக்கிறது. அதுக்கு பிறகு அனைவருக்கும் சாலடில் கேரக்டர்கள் பிடிக்கும். அதனால் சில பீன்ஸ் மற்றும் தக்காளி சாஸ் மேலே என்ன எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. அதை யார் சாப்பிடுவார்கள்? நான் டைனோசருக்கான சரியான வாழ்விடத்தை உருவாக்கினேன். அங்கே புல் மற்றும் ஒரு கல் உள்ளது. உங்களுக்கு தேவையான அனைத்தும். மேலும் இது சுவையாகவும் உள்ளது. எனக்கு நினைக்கிறது இந்த சாலட் மற்ற எந்த சாலட்டையும் மிஞ்ச முடியும். எனவே எனக்கு எல்லா வாய்ப்புகளும் உள்ளன. முதலில் எல்லா காய்கறிகளையும் ஒன்றாக சேர்த்து துண்டுகளாக வெட்ட வேண்டும். இதை செய்வது மிகவும் எளிது. ஆனால் ஒரு சாதாரண சாலட் சலிப்பானது. இங்கே ஒரு சாலட் நவீன கலைபாணியில் செய்யப்பட்டுள்ளது. இது மிகவும் குளிர்ச்சியானது. தாத்தா, இது அற்புதம். செஃப், உங்களுக்கு இது பிடிக்கிறதா? Look, we're starting brown racing with salad. Now go eat your bowl. One bleach certainly sauce start of any sauce. See to bring butter to snip. Birthday, I like a blender key and a burner. சொட்டுகள் சாஸில் ஊற்றப்பட வேண்டும். இப்போது காய்கறிகள் பயன்படுத்தப்படும். அவற்றை இந்த சாஸிலிருந்து, அதாவது மண்ணிலிருந்து வளர்வதைப் போல நட்டு விடுவேன். எனது கருத்தில் இது மிகவும் விசித்திரமான யோசனை. சிறந்த உணவகங்களில் சாலட்கள் இவ்வாறு பரிமாறப்படுகின்றன. இது எல்லாம் நிஜமல்லாதது போலவே தெரிகிறது. நான் என் தாத்தாவுடன் தொடங்குவேன். என்ன ஒரு குளிர்ச்சியான மற்றும் பெரிய டைனோசர். இது என்னால் உருவாக்கப்பட்டது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. பார்ப்போம். சாக்லேட். அதற்கு மேலாக இது நிஜமாகவே ருசியாக இருக்கிறது. இது என்ன வகைகள்? இது மோசமாக இருக்கிறது. எனக்கு பீன்ஸ் பிடிக்காது. ஓ, எனக்கு தெரியாது. நீ கலைப்பள்ளிக்கு சென்றது வீணாகி விட்டது. அவன் தன் காய்கறிகளை கூட வரைய முடியவில்லை. உனக்காக முயன்றேன். ஆனால் செஃப் சாலட் தான் மிக குளிர்ச்சியாக இருக்கிறது. அப்படியா? இத சுவைக்க நேரம் வந்துச்சு. என் கரண்டி எங்க? வாங்கலாம். இங்கே பச்சை கீரைகள் மட்டுமே இருக்கின்றன. எனக்கு அது பிடிக்காது. நீங்கள் மிகவும் சியலாம். ஓ இல்ல. சின்ன சகோதரி, உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அது அற்புதம். ஹூரே! இன்று எனக்கு மிகவும் அதிர்ஷ்டம். உண்மையான சமையல்காரராக உணர்கிறேன்.